வெறும் HTML, CSS, Bootstrap அண்ட் JavaScript யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மினி கேம் பண்ணலாமா? மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபுட்பால் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இப்போ FIFA வேர்ல்ட் கப் வேற போயிட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கண்டெய்னர். ஸோ கேமுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள ஹெட்டர் வேற FIFA பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன டைட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கண்டென்ட் சூஸ் வேர் டு ஷூட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டும் வச்சாச்சு. இனிமேல் நம்ம அடுத்த லேயர் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஃபீல்டுன்னு சொல்லி கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போவே எல்லாத்துக்கும் ஐடி அண்ட் கிளாஸ் வச்சுட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் CSS அண்ட் JavaScript எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபீல்டுக்குள்ளே நான் என்னெல்லாம் கொண்டு வரேன்னா கோல், அதுக்கப்புறமா கீப்பர். சரியா? ஸோ ஒரு கோல்கான ஒரு நெட்டும் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் கோல் கீப்பருக்கு அந்த எமோஜி மட்டும் தான் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு பால். ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளாடி நம்ம கோல், வேற ஒரு கீப்பர், வேற ஒரு பால், இந்த 3 காம்பனண்ட் மட்டும் தான் வச்சிருக்க போகிறோம். ஓகே, அண்ட் டேக் யூர் ஷாட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட்டுக்கு கீழே ஸோ கோல்ஸ் எவ்வளோ விழுந்துச்சு அண்ட் எவ்வளோ இது சேவ் ஆச்சு அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம். ஓகே, இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இனிஷியலாக ரெண்டுத்துக்குமே நான் 0ன்னு தான் வேல்யூ கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம JavaScript யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இங்கே 3 பட்டன்ஸ் வைக்க போகிறேன். சரியா? அந்த பட்டனுக்கு ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலை வந்துட்டு எந்த சைட் ஷூட் பண்ண போகிறோன்ட்டு. சரியா? லெஃப்ட்டு, சென்டர், ரைட், இந்த மாதிரி 3 பட்டன்ஸ் தான் வைக்க போகிறேன். ஓகே, இங்கே நான் வந்து பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், சிம்பிளாக இருக்கட்டும்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பட்டனுக்கு வந்துட்டு ப்ரைமரின்னு கொடுத்துருக்கேன். நார்மலாக பட்டன் ப்ரைமரி அப்படின்னா ப்ளூ கலரில் நம்மளோட பட்டன் மாறிடும். அண்ட் இப்போவே நான் இங்கே ஆன் கிளிக் ஈவெண்ட்டும் எழுத போகிறேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும், விச் இஸ் ஷூட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் இன்னும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக கோட் எழுதவே இல்லை. இனிஷியலாக நான் இப்போ கால் மட்டும் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு 0 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அடுத்த ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறேன், சென்டருன்ட்டு. அதுக்கும் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியே தான் கலர் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு 1ன்னு சொல்லிட்டு வேல்யூ பாஸ் ஆகணும். ஏன்னா வேரியேஷன் நான் காட்டணும்ல, லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேனா இல்லை சென்டர் பட்டன் கிளிக் பண்ணுறேனான்ட்டு. அடுத்த ரைட், இதை கிளிக் பண்ணால் எனக்கு 2ன்னு சொல்லிட்டு பாஸ் ஆகணும். ஓகேவா? இனிமே இதை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கலாம், அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ யூனிவர்சல் செலக்டார் யூஸ் பண்ணி பாடி எலமெண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற மார்ஜின் அண்ட் பேடிங் ரெண்டுமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். வேறு பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பாடி எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஹைட் வந்துட்டு 100 VH, எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம காமனாக கொடுக்குறது தான். ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே சென்டர் அலைன் பண்ணுறதுக்காக தான். அடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், விச் இஸ் ஹாரிசாண்டலாக ஒரு விஷயத்தை சென்டர் பண்ணுறதுக்கு 100 VH கொடுத்துருக்கேன்ல, அது இந்த வியூ போர்ட்டோட ஹைட்டை தான் எடுத்துக்கும். அதில் சென்டர் அலைன் பண்ணி தரும் இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே. சரியா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் வந்து ஹாரிசாண்டலாக சென்டர் பண்ணும், அலைன் ஐட்டம் சென்டர் வந்துட்டு வேர்ட்டிக்கலாக ஒரு விஷயத்தை சென்டர் பண்ணும். இப்போ பேக்ரவுண்ட் அப்ளை பண்ண போகிறோம். நான் லீனியர் கிரேடியன்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ டு பாட்டம், ஸோ பாட்டம்க்கு மூவ் ஆகணும். கலர் வந்துட்டு 2 ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபாண்ட் ஃபேமிலி, உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஃபேமிலி பிடிச்சிருக்கோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நம்ம கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு தான் ஸ்டைல் பண்ண போகிறோம். வித் வந்து 750 பிக்சல்னு கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட். ஸோ இந்த ஏரியாவை மட்டும்தான் இப்போ நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். அண்ட் பார்டர் ரேடியஸ், இந்த எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் கர்வாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல, அதுக்கு தான் பார்டர் ரேடியஸ். ஓவர்ஃப்ளோ ஹிடன், ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவை தாண்டி எதுவுமே வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி. ஓகேவா? இதுக்குள்ளே நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு நம்ம சைஸோ ஏதாச்சும் மாற்றுறோம் அப்படின்னா இந்த கேமுங்கிற அந்த ஏரியாவை தாண்டி அது வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ கொஞ்சம் போல் கொடுத்துக்கலாம். ஸோ தட் இதை சுற்றி ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி அப்ளை ஆகும். இங்கே தெரியுதா லைட்டாக அப்ளை ஆகுதா?
நான் கலர் வந்துட்டு கொஞ்சம் டிம் கலராக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஹெட்டர், அந்த கேமுக்கு உள்ளாடி இருக்கிற இந்த ஹெட்டர். ஸோ பேக்ரவுண்டோட கலர் க்ரீன்னு கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் அந்த ஹெட்டருக்குள்ளே வர்றது. கலர் ஒயிட். சரியா? அண்ட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இப்போ அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு? பேடிங்கும் கொடுத்துக்கலாம். பேடிங் அப்படின்னா இன்னர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளாடி இருக்கிற ஃபீல்டு. ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஹைட் வந்து 380 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் பேக்ரவுண்டோட கலர் வந்துட்டு லைக் இதுவும் சம் கைண்ட் ஆஃப் க்ரீன் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். லைக் அந்த ஃபீல்டில் வந்துட்டு லைக் கிராஸ் எல்லாம் வளர்ந்துருக்கும்ல, அந்த ஒரு எஃபெக்ட் மாதிரியே இருக்கா? ஸோ அதுக்காக தான். அண்ட் இங்கேயும் நான் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுக்குறேன். ஏன்னா இதுவும் ஒரு கண்டெய்னர் தான். அதுக்குள்ளே நம்ம அந்த பாலும் அந்த கீப்பரையும் வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ அவங்களும் நம்ம வந்துட்டு கிளிக் பண்ண பண்ண மூவ் ஆகுற மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ மூவ் ஆகும்போது இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிடக்கூடாதுல்ல, ஆனால் தான் ஓவர்ஃப்ளோ ஹிடன். அண்ட் கோல். ஸோ இந்த ஃபீல்டுக்கு மேலே தான் இந்த கோல் வந்துட்டு பிளேஸ் ஆகும். அதனால தான் ரிலேட்டிவ் அண்ட் இதுக்கு ஆப்சல்யூட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் வித் வந்து 320 பிக்சல். ஓகேவா? ஹைட்டு 130 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளை ஆயிடுச்சா? ஓகேவா? பார்டர் கொடுத்தோன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இந்த ரிலேட்டிவ்க்கு மேலே தான் இந்த ஆப்சல்யூட் வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிலேட்டிவ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் இந்த ஆப்சல்யூட்டும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் 50%ன்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ -15ன்னு கொடுத்தனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக லைக் கரெக்டாக சென்டருக்கு வந்துட்டாங்க. சரியா? டாப்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கியாச்சு. இனிமே இதுக்குள்ள அந்த நெட் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ நார்மலாக கோல் அந்த நெட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். கோல் பிஃபோர் அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டென்ட் வைக்க போகிறோம். ஸோ எப்போவுமே கண்டென்ட் வைக்கணும் அப்படின்னாலே HTML தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ கண்டென்ட் வந்துட்டு நான் எதுவுமே கொடுக்கல. ஆனால் அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஆக்கிபை ஆகிருக்கும். பொசிஷன் ஆப்சல்யூட்னு கொடுத்தாச்சு. இன்செட் 0 அப்படின்னா டாப் 0, லெஃப்ட் 0, ரைட் 0, பாட்டம் 0ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இன்செட் 0ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாலுத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக 0 அப்ளை ஆயிரும். இப்போ இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம கொடுக்க போகிற அந்த நெட் வந்துட்டு உருவாக போகுது. ரிப்பீட்டிங் லீனியர் கிரேடியன்ட். ஸோ லீனியர் கிரேடியன்ட்னால என்னது? இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டுக்கு வந்துட்டு மூவ் ஆகும். அப்படின்னா டாப்லேருந்து பாட்டமுக்கு வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ 90 டிகிரின்னு கொடுத்தனால அது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சரியா? அண்ட் இங்கே எனக்கு வந்து நெட் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? ஒரு த்ரெட் மாதிரியோ சம்திங் மாதிரி வரும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். திருப்பி அந்த லைன் வரும். திருப்பி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதானே நெட்டுன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரண்ட் இந்த சென்ஸ் அதில் ஓட்ட விழுந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ நான் இங்கே டிரான்ஸ்பரண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? 0லேருந்து 18 பிக்சல் வரை அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா 18லேருந்து 20 பிக்சல் வரை அது கொஞ்சம் லைக் ஒரு கலர், ஒரு கிரே கலர் ஆட் ஆன மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கோடு வர இடம் வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று போடுறேன். ஸோ ஒன்று வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகணும். இன்னொன்று டாப்லேருந்து பாட்டமுக்கு வரணும்ல. ஸோ அதுதான் இது. நம்ம எந்த ஒரு டிகிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக டாப்லேருந்து தான் வரும். சரியா? இதுவும் சேம் திங் தான். 0லேருந்து 18 பிக்சல் வரை அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். மற்றபடி 18லேருந்து 20 பிக்சல் வரை அது வந்துட்டு ஒரு கிரே கலர் கொடுக்கணுன்ட்டு. சரியா? ஸோ இப்போ அப்ளை ஆகிடுச்சா? ஓகேவா? இது பார்க்கறதுக்கு லிட்ரலி ஒரு நெட்டு மாதிரியே இருக்கா? சரியா? இப்போது அந்த கீப்பர் விச் மீன்ஸ் அந்த ஒரு க்ளவுஸ் மாதிரி வச்சுருந்தோம்ல. ஸோ அதுக்கு தான் பொசிஷன் ஆப்சல்யூட் கொடுத்துருக்கேன். டாப்லேருந்து 95 பிக்சல் அது கீழே இறங்கி இருக்கணுமா. லெஃப்ட்டு 50%ன்னு கொடுத்தாச்சு. அண்ட் இதை பர்ஃபெக்டாக சென்டர் பண்ணுறதுக்காக தான் டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபாண்ட்டோட சைஸ் இதெல்லாமே சின்ன சின்ன எமோஜிஸ் தானே, அதனால் ஃபாண்ட் சைஸ் கொடுத்தாலே போதும், அது பெருசாயிரும். ஸோ டிரான்சிஷன் எதுக்காகனா ஃப்யூச்சரில் நம்ம அப்ளை பண்ண போகிற அனிமேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக அப்ளை ஆகிறதுக்காக தான். இனிமே அந்த பால்க்கும் நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதுக்கும் பொசிஷன் ஆப்சல்யூட் சேம் திங் தான் வரும். ஆனால் இந்த ஏரியாவை விட அது இன்னும் கொஞ்சம் கீழே வரணும் இல்லையா? ஸோ இதுவும் சென்டரில் பிளேஸ் ஆகணும். பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆகிடுச்சு.
இதுவும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக்கிக்கலாம். இதுக்கும் நான் அனிமேஷன் அப்ளை பண்ணேன்னா, அது அழகா அப்ளை ஆகணும்ல, மீன்ஸ் ஸ்மூத்தா நடக்கணும்ல, அதுக்காக தான். இப்போ இங்க கீழ இருக்காங்கல்ல, ரிசல்ட் ஷோ பண்றதுக்கு அவங்கள ஸ்டைல் பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இல்ல உங்களுக்கு என்னெல்லாம் கலர் குடுக்கணும்னு தோணுதோ, அந்த கலர்லாம் குடுத்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த ஸ்கோருக்கு டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ன்னு குடுத்தாச்சு. ஸோ சைல்ட் எலமெண்ட் 2மே ஒரே லைன்ல வந்துட்டு ஆக்கிபை பண்ணிட்டாங்க. மீன்ஸ் ஒரே ரோல ஆக்கிபை பண்ணியிருக்காங்க. இவங்களையும் சென்டர் பண்றதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் தான். 2 பேருக்கும் பிட்வீன்ல கேப் 60 பிக்சல். ஃபாண்ட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லாயிருக்கும். அண்ட் மார்ஜின் பாட்டம். அந்த பட்டனுக்கும் அந்த கோல் சேவ்ஸ் இதுக்கும் வந்துட்டு பிட்வீன்ல மார்ஜின். இப்போ அடுத்து பட்டன்ஸ். இதுவும் சென்டர் அலைன். இப்போ அந்த 3 பட்டனையும் நம்ம வந்துட்டு கூப்பிட போறோம். லைக் பட்டன்ஸுங்கிற அந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு உள்ளாடி தான் இந்த 3 பட்டனுமே உட்காந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் அப்படியே கூப்பிட்டுருக்கேன். அதுக்கு வித்து, மார்ஜின் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இனிமே ஸ்கிரிப்ட் எழுதுவோம் நம்ம. சரியா? ஸோ இனிஷியலாக கோல்ஸும் 0, சேவ்ஸும் 0ன்னு கொடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம வந்து HTML தான் இந்த இதை கொடுத்து வச்சுருந்தோம். இனிமே ஜாவா ஸ்கிரிப்ட் லைக் பட்டன் கிளிக் பண்ணும்போது தானே மாறணும். அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இனிமே தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாம் இந்த பாலு, இந்த கிளவுஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கீப்பர் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு நாங்கள் கீப்பருக்கு மேலே கொடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? இந்த காம்பனண்ட்டை தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பால்க்கும் அதே காம்பனண்ட் அண்ட் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரிசல்ட்டுங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் டிவ்வையும் நான் வந்துட்டு கால் பண்ணி வச்சுட்டேன். இனிமே தான் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஆல்ரெடி ஃபங்க்ஷனோட பேரெல்லாம் இல்லை கால் பண்ணி வச்சுட்டோம். கிளிக் பண்ணும்போது 0, 1, 2ன்னு சொல்லிட்டு இது ரிட்டர்ன் பண்ணோம்ல. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேராமீட்டர் இருக்கணும்ல. அதுதான் இங்கே பிளேயர்ஸ் சாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு உள்ளதாக இனிமேல் கான்செப்ட் எழுத போகிறோம். லைக் டாக்குமெண்ட் டாட் குவரி செலக்டார் ஆல்னு கொடுத்துருக்கேன். எல்லா பட்டன்ஸையும் கெட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ குவரி செலக்டார் ஆல்னாலே ஸோ பட்டனுங்கிற டேக் இருக்குல்ல, இது மொத்தத்தையும் எனக்கு செலக்ட் பண்ணிட்டு வந்துடும். ஒரு அறையாக தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்குள்ளே தான் நான் ஃபார் ஈச் மெத்தடுன்னு யூஸ் பண்ணுறேன். இப்போது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு பட்டனையும் நான் கால் பண்ணணும். ஒரு அறைக்குள்ளே இப்போ 3 பட்டனும் உட்காந்துட்ருக்கு. அது ஒன்னொன்னுத்தையும் நான் பிடிஎன்னுங்கிற பேரில் கால் பண்ணுறேன். அண்ட் அதை நான் டிசேபிள் பண்ணுறேன். சரியா? ஒரு வாட்டியும் நான் கிளிக் பண்ணும்போது அது எனக்கு டிசேபிள் ஆகணும்னு சொல்கிறேன். டிசேபிள் ஆகுதா? சரியா? இது வந்து எதுக்காகனா நம்ம நிறைய ஒரு டைமிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். சரியா? லைக் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அண்ட் அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பால் வந்துட்டு போயிட்டு வர்ற அந்த இதெல்லாமே விஷுவலாக உங்களால் பார்க்க முடியாது. ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருக்கும். கொலாப்ஸ் ஆயிரும். சரியா? அதனால தான் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டைம் டியூரேஷன் முடிகிறது வர அது டிசேபிளில் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா கீப்பரை ஸ்டைல் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு சென்டரில் இருக்கணும் இனிஷியலாக. பாலும் அதே மாதிரி தான். ட்ரான்சிஷன் எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் 50%ன்னு கொடுத்துருக்கேன். பாட்டம்லேருந்து 25 பிக்சல் எப்போவுமே இந்த ஏரியாவில் தான் அது வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லைக் பேக் டு ஃபார்ம் வரணும்ல, அந்த பால் அந்த கோலை டச் பண்ணிவிட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம் வரணும்ல. ஓகே. அதுக்கப்புறமா அது சென்டர்லேயே தான் இருக்கணும். அந்த கான்செப்ட் தான். சரியா? அண்ட் சைஸும் வந்துட்டு மாறக்கூடாது. பேக் டு ஃபார்ம் வரும்போது அந்த பாலும் அதே சைஸில் தான் இருக்கணும். இங்கேருந்து அங்கே போகும்போது மட்டும்தான் குட்டியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தானே அந்த பால் மூவ் ஆகுறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரியா? ஸோ செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பாலுக்கு ஸ்டைல் கொடுக்குறேன். லைக் ட்ரான்சிஷன் எந்த ஒரு வேலை நடந்தாலும் ஸ்மூத்தாக நடக்கணுன்ட்டு வேறு ஈஸ் பார்த்துருப்பீங்கல்ல. லைக் ஸ்மூத்தாக அந்த ஒரு வேலையை நடக்கிறதுக்காக அந்த ஸ்பீட் வேரியேஷன் தான். கீப்பருக்கும் அதே மாதிரி. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே இந்த வேலையை நடத்தி முடிக்கணும். சரியா? இப்போது கீப்பர் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், math.floorங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா டெசிமலில் எந்த வேல்யூ வந்தாலும் அதை கிரேட்டர் நம்பராக ரவுண்ட் ஆஃப் பண்ணாது. சரியா? இதுக்குள்ளே math.randomனு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ரேண்டம் அந்த மெத்தட் என்ன பண்ணும், 0லேருந்து 1 வர நிறைய ரேண்டம் நம்பர்ஸ் நமக்கு ஜென்ரேட் பண்ணும் இல்லையா? 0.1, 0.234 இந்த மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணும்ல. ஸோ அது எதையுமே இது வந்துட்டு ஹையஸ்ட் வேல்யூவாக ரவுண்ட் ஆஃப் பண்ணாது. லைக் இப்போ 0.8 அப்படின்னா 1 சொல்லிட்டு நம்ம மாற்றுவோம் இல்லையா? அப்படி 1ன்னுலாம் மாற்றாது. இது அந்த 0 தான் அப்படியே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். டெசிமலுக்கு அப்புறம் 5 ஆர்எல்ஸ் 5ஓட எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் இது சேம் வேல்யூ தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இங்கே நான் ஏன் 3ன்னு கொடுக்குறேன்னா
எனக்கு இங்கே 3 பட்டன் தான் இருக்குது இல்லையா? 0, 1, 2 இந்த கான்செப்டில் தான் நான் வைக்க போகிறேன். ரேண்டமாக இதுதான் ஜென்ரேட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நம்ம கிளிக் பண்ண ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். இப்போது அதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு அறைக்குள்ளே ஒரு சர்டைன் வேல்யூஸ் எல்லாமே கொடுக்குறேன். லைக் இந்த க்ளவுஸ் வந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகணும், சென்டரில் இருக்கணும், ரைட்டுக்கு மூவ் ஆகணும். இந்த 3 கான்செப்ட் தான். அதை தான் இந்த அறையில் ஸ்டோர் பண்ணுறேன். -180 பிக்சல், -50 டிகிரி அண்ட் 90 பிக்சல், விச் மீன்ஸ் லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு. அந்த கான்செப்ட். இப்போ 0th இண்டெக்ஸில் -180 பிக்சல் இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் -50%, அதுக்கப்புறமா செகண்ட் இண்டெக்ஸில் 90 பிக்சல். ஓகேவா? இங்கே இப்போது லைக் மல்டிப்ளைலாம் ஆகி எனக்கு வந்துட்டு 2 ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ தெரியுதா? நான் அசைன் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் கிளிக் பண்ணும்போது இப்போ இங்கே 2ன்னு வந்துச்சுன்னா இந்த செகண்ட் வேல்யூ எனக்கு போய் அங்கே அசைன் ஆகணும்ல. அதான் keeper.style.transformனு கொடுத்துட்டு, ஸோ கீப்பர் மூவ்ஸில் இருக்கிற எத்தனாவது இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு எங்கேருந்து வருது, இந்த கீப்பர் சாய்ஸ்லேருந்து வருது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுக்குறேன். கீப்பர் மூவ்ஸில் இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் லெஃப்ட்டுன்னு கிளிக் பண்ணுறேன். ரேண்டமாக எனக்கு என்னென்னு ஜென்ரேட் ஆகிருக்கு, 2ன்னு ஜென்ரேட் ஆகிருக்கு. அதனால தான் ரைட் சைடு அது மூவ் ஆகுது. ஓகேவா? அண்ட் இங்கே டிசேபிளில் தான் இருக்குது, ஏன்னா நம்ம இன்னும் எனேபிள் பண்ணுறதுக்கான கோடு எழுதலை. இப்போது பிளேயர்ஸ் சாய்ஸ், இங்கே நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துருந்தோம்ல, பிளேயர்ஸ் சாய்ஸ்ன்ட்டு. ஸோ அது ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த பால் எங்கே மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லெஃப்ட்டு 36% மூவ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் பிளேயரோட சாய்ஸ் 1 இருந்துச்சுன்னா, நான் சென்டருங்கிற பட்டன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு 1ன்னு தான் எனக்கு சென்ட் ஆகும் இல்லையா? இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன்னா 1ன்ட்டு அதுதான் எனக்கு சென்ட் ஆகும். ஸோ அது சென்டரில் இருக்கணும்னு சொல்லுவேன். அண்ட் 2 இருந்துச்சுன்னா அது ரைட் சைட் மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இங்கே வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னா 245 பிக்சல் எதுக்காகனா, இந்த பால் இங்கேருந்து கரெக்டாக இந்த கோல் பக்கத்தில் வர போகணும்ல, அதுக்காக தான். இங்கேருந்து 245 பிக்சல் அது மூவ் ஆகும். அண்ட் அதோட சைஸ் சென்டர்லே தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அண்ட் அதோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். சரியா? தெரியுதா? இங்கேருந்து அங்கே மூவ் ஆகுது, 245 பிக்சல் மூவ் ஆகுது. சைஸ் பார்த்தீங்களா ரொம்ப குட்டியாகிடுச்சா? ஓகேவா? ஸோ ஸ்கேலுங்கிறது இதுக்கு ஒரு விஷயத்தோட சைஸை வந்துட்டு ரீசைஸ் பண்ணுறதுக்காக தான். ரொட்டேட்டுன்னு கொடுத்துருக்கேன் 720 டிகிரி. லைக் போகும்போதும் அது ரொட்டேட் ஆகணும், வரும்போது அது ரொட்டேட் ஆகணும். தெரியுதா? ரொட்டேட் ஆகி போகுதா? ஸோ இங்கே நம்ம டைம் டியூரேஷன் வந்துட்டு ஸோ 1000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா 1 செகண்ட்னு அர்த்தம். நான் இங்கே ரொம்ப கம்மியான டைம் கொடுத்துருக்கேன். சரியா? திருப்பியும் நம்ம செட் டைம் மோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பிளேயரோட சாய்ஸும் கீப்பரோட சாய்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா, லைக் நானும் இப்போது 0th இண்டெக்ஸில் இருக்க பட்டன் கிளிக் பண்ண போகிறேன். அங்கேயும் எனக்கு ரேண்டமாக 0ன்னு செலக்ட் ஆச்சு அப்படின்னா மீனிங் என்ன, ரெண்டுமே போய் கிளாஷ் ஆகிக்கும் இல்லையா? விச் இஸ் அந்த பால் வந்துட்டு அந்த க்ளவுஸில் போய் பிளேஸ் ஆகிரும்ல. அப்போனா நம்மளுக்கு மார்க் வரக்கூடாதுல்ல, மீன்ஸ் அப்போனா நம்மளுக்கு ஸ்கோர் வரக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கோட். சேவ்டுன்னு நான் வந்துட்டு ஷோ பண்ண சொல்கிறேன். அண்ட் சேவில் இருக்கிற வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்கிறேன். சரியா? இங்கே ஆல்ரெடி சேவுக்கும் கோல்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு 0ன்னு கொடுத்து வச்சுருந்தோம். ரெண்டுமே கிளாஷ் ஆச்சு அப்படின்னா சேவுக்கு தான் நம்மளுக்கு பாயிண்ட் அதிகம். இன்கேஸ் வேறு வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா கோல்ஸில் போய் நம்ம வந்துட்டு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரியா? ஸோ பாலுக்கும் 0, ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுற அந்த கீப்பருக்கும் 0னா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் போய் மீட் பண்ணும். விச் மீன்ஸ் அந்த கோல் கீப்பர் நம்மளோட பாலை தடுத்த மாதிரி. ஓகேவா? ஸோ சேவ்ஸில் போய் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படி இல்லை வேறு நம்பர் தான் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கோல் விழுந்த மாதிரி கணக்கு. ஓகேயா? சரியா? ஸோ இப்போதைக்கு பால் அங்கே போய் நிற்க தான் செய்யுது, இன்னும் நம்ம ரிட்டர்ன் வரதுக்கு கோடு எழுதலை. இப்போ தான் கூப்பிடுறேன். கோல்ஸை கூப்பிட்டு சேவ்ஸையும் கூப்பிட்டு வேல்யூஸை அசைன் பண்ணியாச்சு. சரியா? ஸோ அதுக்கும் நான் வந்துட்டு டைம் டியூரேஷன் கொடுத்தாச்சு. இனிதான் நம்ம பாலை பேக் டு ஃபார்ம் கொண்டு வரதுக்கு கோட் எழுத போகிறோம். சரியா? இதுக்கும் டைம் அவுட் ஃபங்க்ஷன் தான் எழுதுகிறேன். ஸோ 4 செகண்ட்ஸ் அதோட ட்ரான்சிஷன். ஸோ கரெக்டாக சென்டரில் வரணும். பாட்டம் 25 பிக்சல். ஓகேவா? கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அதோட சைஸ் வந்துட்டு 1.
ஓகேவா? ஏன்னா போகும்போது அது சின்னதா இருக்குல்ல. திருப்பி வரும்போது அதே சைஸ்க்கு வரணும் இல்லையா? அந்த கான்செப்ட் தான். கீப்பரோட ஸ்டைலும் நம்ம வந்துட்டு மாத்தணும்ல. ஏன்னா, அது திருப்பி இங்க ரிட்டர்ன் வரும்போது அது என்னாச்சு, கீப்பர் வந்து அங்கேயே தான் நின்னுட்டுருந்தாங்க. ஸோ கீப்பர் வந்துட்டு பேக் டூ ஃபார்ம் வரணும் இல்லையா? அதுக்காக தான் இது. அண்ட் அந்த பட்டன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்படியே தான் இருக்கு. டிசேபிள்டுலே தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், அதை எனேபிள் பண்றேன். ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம். சேம் இதுதான். அந்த பட்டனோட அந்த மொத்த பட்டனையும் கெட் பண்ணி, அதில டிசேபிள் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு குடுத்தா போதும். ஓகேவா? சரியா? ஸோ இங்க வந்துட்டு 1000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா 1 செகண்டுன்னு அர்த்தம். நான் அந்த 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கும் கம்மியா தான் குடுத்து வச்சிருக்கேன். அதனால தான் ஃபாஸ்ட்டா எல்லா வேலையும் நடந்த மாரி இருக்கு. சரியா? ஸோ இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போமா? நான் இங்க பால் வந்துட்டு லெஃப்ட் சைட் போணுன்றேன். அங்க கோலுக்கும் வந்துட்டு என்ன தான் வந்திருக்கு? 0ன்னு தான் ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால தான் சேவ்ஸ்ல போய் 1ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. இப்போ ரைட்டுக்கு போணும்னு சொல்றேன். நான் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் குடுத்தேன். ஆனா அங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அது சென்டர் பொசிஷன்ல இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு கோல் 1 விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க வந்துட்டு மாறி மாறி குடுத்து பார்த்துக்கலாம். தெரியுதா? அது டிசேபிள் ஆகுறதும், எனேபிள் ஆகுறதும். சரியா? நான் கிளிக் பண்ணிட்டே இருந்தேன்னா கஷ்டமா இருக்கும்ல. அந்த பால் போயிட்டு வரத நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த டிசேபிள் பண்ண அந்த கான்செப்ட். சரியா? உங்கள்ல யாருக்காச்சும் ஃபுட்பால் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி வேற கான்செப்ட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.